ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரதத்தோட சிலபஸை நீங்கள் தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம அல்காரதம் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணியே இதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த கதைக்கு பேர் நான் என்ன வச்சிருக்கிறேன்னா டிராவல் ஸ்டோரி. ரைட். ஸோ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் நம்ம எங்கேருந்து எங்கே டிராவல் ஆக போகிறோம்? ரைட், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் என்னோட அப்படியே வந்துக்கிட்டே இருங்க, டிராவல் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. பார்த்தலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். டிராவல் ஸ்டோரி அப்படிங்கிறதுல நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டிராவல் டு சென்னை. இதுதான் உங்களோட டாஸ்க். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கான ஆன்சரை பாஸ் பண்ணிட்டு உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதுங்க. ரைட். ஸோ நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு டிராவல் ஆகி வரணும். நான் எப்படி டிராவல் ஆகி வரலாம்? வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ்? நீங்க மினிமம் 4 பாசிபிலிட்டி எழுதணும். பாஸ் பண்ணிடுங்க. பாசிபிலிட்டி எழுதிட்டு நீங்க திருப்பி ரெஸ்யூம் பண்ணுங்க. ஆன்சர் எழுதிட்டீங்களா? சரியா? சரி, நீங்க என்னென்னலாம் ஆன்சர் எழுதிருக்கீங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபிளைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரெயின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாக்குன்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ரைட், இது எல்லாமே பாசிபிள் தானே? ஃபிளைட்ல வரலாம், ட்ரெயின்ல வரலாம், பஸ்ல வரலாம், வாக்ல வரலாம். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ரைட். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த 4 ஆப்ஷன்ல சீக்கிரமா என்ன அழைச்சிட்டு வர்றது எந்த ஆப்ஷன்? பெங்களூர் சென்னைக்கு சீக்கிரமா என்ன அழைச்சிட்டு வர்றது எது? நிச்சயமா ஃபிளைட் தான் என்ன பண்ணும்னா குவிக்கா அழைச்சிட்டு வரும். ஆர் நான் என்ன சொல்லலாம், ஃபாஸ்டா அழைச்சிட்டு வரும்னு சொல்லலாம். ரைட். இந்த 4த்தையும் நான் கம்பேர் பண்ணும் பொழுது காஸ்ட் அதிகமானது எது? காஸ்ட் அதிகமானது ஃபிளைட், ட்ரெயின், பஸ், வாக். எகைன் காஸ்ட் அதிகமா யாருன்னா ஃபிளைட் தான். அப்ப குவிக்கு, ஃபாஸ்ட், பட் காஸ்ட்லியாவும் தான் இருக்கும். காஸ்ட்லியாவும் தான் இருக்கும். கரெக்ட். இதே நேரத்துல நான் இருக்கிறதுலயே ஸ்லோ யாரு அப்படின்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பா ஸ்லோ யாரு? இதுதான் ஸ்லோ. காஸ்ட் எதுல கம்மி? காஸ்ட் எதுல கம்மி? இதுலதான். காஸ்ட் எது? லோ. கரெக்டா? காஸ்ட் என்னது? லோ. யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அப் டு திஸ், ரைட்? சரி, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஜென்ரலா நான் கேட்டப்போ இதெல்லாம் ஆப்ஷன் சார், இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் சார்னு எனக்கு சொல்லிட்டீங்க. நான் இப்போ ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஃபாஸ்டா வரணும். வாட் இஸ் தி ஆன்சர் நவ? நான் எதுல எடுத்துட்டு வந்தாலும் ஃபாஸ்டா வரணும். நான் எதுல இருந்து எடுத்து வந்தாலும் ஆன்சர் வில் பி ஃபிளைட். ஆன்சர் வில் பி ஃபிளைட். கொஸ்டின். நோ ப்ராப்ளம் வித் காஸ்ட். எனக்கு காஸ்ட் பத்தி எந்த கவலையுமே இல்லை. வாட் இஸ் தி ஆன்சர் நவ? ஃபிளைட். ஐ வாண்ட் டு டிராவல் வித் ஜீரோ காஸ்ட். நான் செலவே பண்ணாம வரணும். நான் நடக்கும்போது சாப்பிடாம கூட வந்துருவேன் அப்படின்னா வாட் இஸ் தி ஆன்சர்னா? வாக். அப்போ இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. சில ஆப்ஷன்ஸுக்கு ஃபிளைட்னு வருது, சில ஆப்ஷன்ஸுக்கு வாக்குன்னு வருது. கரெக்டா? அப்ப என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கொஸ்டினை பொறுத்து ஆன்சர் மாறுது. அப்ப கொஸ்டின் இஸ் நத்திங் பட், நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை, கொஸ்டின் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். கொஸ்டின் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். கரெக்டா? அப்போ உங்களோட ஆன்சர் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, உங்களோட ப்ராப்ளத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. கரெக்டா? அப்ப ப்ராப்ளம்னா என்ன சார்? இங்க ப்ராப்ளம்னா என்ன? டிராவல். கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன? காஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஸ்பீடு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். கரெக்டா? காஸ்ட் அண்ட் ஸ்பீட் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். So I have to travel with high cost, high speed. Then the answer will be flight. I have to travel with low cost, low speed. Then the answer will be walk. So constraint கேத்தா மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வருது. Up to how much answers possible? 4 answers possible. 4 answers possible. கரெக்டா? யாரெல்லாம் ஆன்சர்? flight is answer, train is answer, bus is answer, walk is answer. 4 answers possible. Out of these 4 answers நீங்க என்ன பண்றீங்க? யாரோ ஒத்தனை தான் எடுக்கிறீங்க. யார் எடுக்கிறீங்க? You are taking flight. தென் நான் சொல்றது நல்லா புரியுதா பாருங்க. எனக்கு எல்லாமே பாசிபிள் ஆப்ஷன்ஸ் தான். இது 4 எடுத்தாலும் என்னால பெங்களூர்ல இருந்து வர முடியும். So I call these 4 persons are feasible solution.
feasible solution. I call this one person, யாரு ஃபைனலா எனக்கு வரணும், யாரு என்ன சாட்டிஸ்ஃபை பண்றானோ, I call this person as optimal solution. Optimal solution. Okay, I call this person as feasible solution, this person as optimal solution. அப்போ எப்படி கன்க்ளூட் பண்றேன்னு பாருங்க. You will be given with a problem, you will be given with a set of constraint, you will be given with set of solutions, say S1, S2, S3, S4 set of solutions உங்களுக்கு இருக்கு, 4 solutions. ஆன்சர் பண்ணுங்க. these 4 solutions are called as என்ன solution? feasible solution. Out of these 4 solution you are taking one solution who satisfies all the things, then this one solution is called optimal solution. This one solution is called optimal solution. Feasible will be in how many in number? Many in number. Feasible எத்தனை இருக்கும்? நிறைய இருக்கும். optimal எத்தனை இருக்கும்? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். optimal எத்தனை இருக்கும்? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். அப்போ அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ப்ராப்ளத்தை கையில கொடுத்துடுறாங்க, செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை கொடுத்துடுறாங்க, இந்த ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற சொல்யூஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்யூஷன் எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறமா ஃபைனலா எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இருக்கிறதுலே பெஸ்ட் சொல்யூஷன் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு சொல்யூஷனை சொல்றீங்க. தட் சொல்யூஷன் இஸ் கால்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். அப்ப அல்காரிதம்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க, அந்த ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி feasible சொல்யூஷனை கண்டுபிடிச்சு, அந்த feasible சொல்யூஷன்ல இருந்து ஒரே ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அல்காரிதம். சரியா? அல்காரிதம் என்னன்னு தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த வீடியோல, 3வது வீடியோல 3 டிஃபரெண்ட் கேசஸ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன கேஸ்னு இப்பவே சொல்லிடவா? பெஸ்ட் கேஸ், worst கேஸ், ஆவரேஜ் கேஸ். இது 3த்த பத்தியும், ஏன் இது வருது, இதனால நமக்கு என்ன பயன், இதை வச்சு நம்ம எப்படி மார்க் வாங்குறதுங்கிறத டீடைல்டா பார்ப்போம். Stay tuned until the next video. Thank you so much. Take care. Bye bye.